கேது தசை, கேது பாதிப்பு இருக்கிறவங்க, அதே மாதிரி 8ல் கேது இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வழிபடுறது ரொம்ப விசேஷம். கோடாங்கிப்பட்டி தேனியிலேருந்து போடி நாயக்கர் போகிற ரூட்டில் வந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கோடாங்கிப்பட்டி. தீர்த்தத்தொட்டி பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா இந்த கோவில் அடையலாம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கோவில். சித்திரகுப்தன் கோவில்னே நீங்கள் சொல்லலாம். மூலவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சித்திரகுப்தராக இருக்கிறார். ராஜகோபுரம் கிடையாது. இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் பூஜை நடக்கும். கோயிலுடைய முகப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேது அவனுடைய அதிபதி விநாயகர் இருப்பார். இவர் சன்னதிக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா வேம்பு இணைந்த மரங்கள் இருக்கும். இந்த இரு மரங்களும் வஸ்திரங்கள் சாற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா திருமண தடை, புத்திரதோஷங்கள்லாம் நீங்குது. அருகில் வந்து நாகர் புற்று இருக்குது. அர்த்த மண்டபத்தில் விளம்பர சித்தி விநாயகர் காட்சி அளிக்கிறார். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற தீர்த்த தொட்டியில் வந்து நீராடி கேது பாதிப்பு உள்ளவங்க சுவாமிக்கு பசும்பால், தயிர், நெய் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும். தங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து வழிபடுவது சிறப்பு. சிவனுக்குரிய விபூதி, சித்திரகுப்தனுக்குரிய சந்தனம், அம்மனுக்குரிய குங்குமம் பிரசாதம் வந்து இங்கே வழங்கப்படுகிறது. போய்